பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவநாமம் மையப்படுவதாக. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய பிள்ளைங்களை தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டதின் நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பா என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் யாருனாலும் மறந்துடுங்க, ஆண்டவரை மறந்துட்டீங்க, நீங்கள் சுமக்க வேண்டிய ஒரு நாள் வந்துடும். பாவத்தை சுமக்க வேண்டியதாக வந்துடும். பாவத்தை சுமக்க வேண்டிய நேரம் வந்துடும். நீ என்னை மறந்து என்னை புறம்பே தள்ளிவிட்டபடியால், ஆண்டவரை மறந்து ஆண்டவரை தள்ளி வச்சிடாதீங்க. எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் கூட வச்சிங்க. நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாத ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்கள் அபிஷேகம் எல்லாமே என்னால் வாழ முடியாத ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்கள் பிரசன்னம் எல்லாமே என்னால் நிற்க முடியாத ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை காத்து கொள்ளுவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை அவரை மறந்து அவரை புறம்பே தள்ளிட்டீங்கன்னா, உங்கள் முறைகேட்டிலும் உங்களுடைய வேசித்தனங்களிலும் நீங்கள் வாழ்ந்து அதில் சுமக்கும்படி கர்த்தர் உங்களை தள்ளிடுவாராம். அப்போது அதை சுமப்பா என்று வேதம் சொல்லுகிறது. முறைகேடான ஒரு ஜீவியமாயிடும். வேசித்தனத்திற்கு அடிமையாயிடுவீங்க. அதை விட்டுட்டு வெளியே வாங்க. கர்த்தரை மறக்காதீங்க, அவரை தள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவ கரம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்மை மறக்கிற வாழ்க்கை வேண்டாம். உம்மை விட்டு தள்ளுகிற வாழ்க்கை வேண்டாம். உம்மோடு கூட உறவாட, உம்மோடு கூட நடக்க, உம்மோடு கூட பிரகாசிக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென், ஆமென்.